கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை தானியேல் 6:10. தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஜெப ஜீவியம் எப்படி ஏற்பட்டதாக இருக்கிறது? தானியேலை போல ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? அதுவும் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே காணப்படுகிறதா? ஒரு வேளை நீங்கள் ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பீர்கள் என்றால் இன்றையிலேருந்து ஒரு பொருத்தனை எடுங்க. ஆண்டவரே, உடைய சமூகத்தை நான் ஜெபிப்பேன். ஜெபிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணும்னு சொல்லும்போது தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி அவரை கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தானியேல் எந்த சூழ்நிலையும் தேவனை விட்டு விலகவே இல்லை. எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் உபத்திரவத்திலும் அநேக நெருக்கத்தின் மத்தியிலும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறதுல மாத்திரம் அவர் விட்டு போகவே இல்லை. எந்த நேரமும் ஆண்டவரை துதிக்கிற ஒரு அனுபவம் தானியேலுக்குள்ளே காணப்பட்டுச்சு. அப்படியா நீங்களும் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். 3 வேளை ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கும் போது நீங்கள் கட்டுகளை உடைத்து ஜெபிக்கும் போது உங்களுடைய தேவைகள், உங்களுடைய விண்ணப்பம் எல்லாவற்றும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெப ஜீவியத்தில் இன்னும் கொஞ்சம் நேரத்தை அதிகமாக்கிக்கோங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை வழிநடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.